வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 15வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு நிலையில் நிற்க முடியாமல் தடுமாறி தடதடத்த மனதோடு தனிமையில் இருக்க முடியாது அறையை விட்டு வெளியே வந்த ரஞ்சன், மா சாப்பாட்டு போடுங்க என்றபடி மேசையில் சென்று அமர்ந்தான். எப்போதும் அவன் அழைத்ததும் ஓடி வந்து பரிமாறும் தாய் உடனேயே வராதது கூட இன்னும் எரிச்சலை கிளப்ப, மா என்றான் சத்தமாக. அவனுக்கு குறையாத கோபத்தை முகத்தில் தேக்கியபடி, என்னடா என்று கேட்டபடி வந்தார் அவர். அவரின் கேள்வியில் இன்னுமே சினம் உண்டாக, என்னடா, ஒரு மனிதன் சாப்பிட வந்தால் சாப்பாடு போட மாட்டீர்களா? உள்ளே இருந்து என்ன செய்கிறீர்கள் என்று எரிந்து விழுந்தான். கண்டவளோடும் ஊர் சுற்றம் உனக்கு, நான் எதற்கு சாப்பாடு போட என்றார் அவரும் ஆத்திரத்தோடு. விழிகளால் தாயை உறுத்தவன், என்ன உளறீங்க என்று பொறுமையை இழுத்து பிடித்த குரலில் கேட்டான். ஆமாம்டா, இப்போ எல்லாம் நான் பேசுவது உனக்கு உளறலாகத்தான் தெரியும். இனிக்க இனிக்க பேசி மயக்கி வைத்திருக்கிறாளே அவள், அவளை பற்றி ஒன்று சொன்னதும் என்ன மாதிரி கோபம் வருகிறது உனக்கு? சந்தேகப்பட்டு நான் கடையில் வைத்து கேட்டதற்கு மூடி மறைத்தாயே, இப்போதுதானே தெரிகிறது உன் வண்டவாளம் என்றார் வெறுப்போடு. கண்ணனின் பேச்சால் விளைந்த கோபத்தில் இருந்தவனுக்கு தாயின் பேச்சு இன்னும் கோபத்தை கொடுக்க, சொல்வதை தெளிவாக சொல்லி தொலையுங்கள், யாரை பற்றி பேசுகிறீர்கள் என்றான் சினத்தோடு. அந்த கேள்விக்கு பதிலை சொல்லாது அங்கிருந்த சில போட்டோக்களை எடுத்து அவன் முன் போட்டார் அவர். அதை பார்த்ததும் திகைப்பாக இருந்தது அவனுக்கு. அது அன்று சித்ராவின் பிறந்த நாளின் போது அவனோடு சேர்ந்து அவள் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படங்கள். அவன் இடையை அவள் கட்டியபடி, கன்னத்தோடு கன்னம் இழைத்தபடி, அருகருகே அமர்ந்து உண்டபடி, மோட்டார் வண்டியில் இருவரும் அமர்ந்தபடி என்று பலது கிடந்தது. இது எப்படி இங்கே என்ற யோசனை ஓடும் போதே எப்படி வந்திருக்கும் என்று தெரிய வர பல்லை கடித்தான் ரஞ்சன். இவ்வளவு நேரமும் துள்ளியவாய் எங்கே போனது உனக்கு? அன்று உனக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்டதற்கு உன் பழைய முதலாளியின் மகள் என்றாய். முதலாளியின் மகளோடு இப்படித்தான் எல்லோரும் பழகுவார்களா? அவளை பற்றி ஒன்று சொன்னதும் என்னையே மிரட்டினாயே, இதை மறைக்கத்தானா என்று அவர் கேட்ட எந்த கேள்விக்குமே அவன் பதில் சொல்லவில்லை. அதிர்ச்சியிலும் ஆத்திரத்திலும் வாய் அடைத்து நின்றான் ரஞ்சன். சித்ரா இப்படி ஒரு காரியத்தை செய்வாள் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அப்படியே இதையும் பார் என்றபடி ஒரு கடித துண்டையும் அவன் முன் தூக்கி போட்டார் அவர். அதில், உங்கள் மகனுக்கும் எனக்கும் வெகு விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது. ஆசீர்வாதம் செய்வதற்கு தயாராக இருங்கள். இப்படிக்கு உங்கள் மருமகள் சித்ரயாழி என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்தவனுக்கு கண்மண் தெரியாத கோபம் வர அந்த கடிதத்தை கசக்கி எறிந்தவன் அமர்ந்திருந்த நாற்காலியை சடார் என்று பின்னால் தள்ளி வேகமாக எழுந்து தன் அறையை நோக்கி சென்றான். நில்லுடா, எங்கே போகிறாய்? நான் அப்போது அவர்கள் வீட்டு தொலைபேசி அலற அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்று அதை எடுத்து காதுக்கு கொடுத்து, ஹலோ என்றார் ராசமணி. அண்ணி, நான் மல்லி பேசுகிறேன். சாதனாவுக்கும் ரஞ்சனுக்கும் செய்ய இருந்த கல்யாணத்தை நிறுத்திவிடலாம் என்று எடுத்ததுமே அவர் சொன்னதை கேட்டதும் அதிர்ந்து போனார் ராசமணி. அவரை புருவங்கள் சுருங்க பார்த்தவனை முறைத்தபடி, என்ன மல்லி இப்படி சொல்கிறாய்? இந்த திருமணம் உங்கள் அண்ணாவின் விருப்பம். அதோடு நீங்கள் எல்லாரும் விரும்பி சம்மதித்துத்தானே இருந்தீர்கள். இப்போது திடீரென்று வேண்டாம் என்றால் என்ன அர்த்தம் என்று சற்று கோபமாகவே கேட்டார் ராசமணி. அண்ணி, நாங்கள் விரும்பித்தான் சம்மதித்தோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அண்ணாவின் விருப்பத்துக்காகவோ நாங்கள் சம்மதம் சொன்னோம் என்பதற்காகவோ இப்போது கட்டி வைத்துவிட்டு பிறகு என் பெண் காலம் புறாவும் கண்ணீர் வடிப்பதை பார்க்க என்னால் முடியாது. அதற்கு கல்யாணத்தை நிறுத்துவதே நல்லது. உன் மகள் எதற்கு கண்ணீர் வடிக்க வேண்டும்? நான் அவளை இன்னொரு மகளாக பார்க்க மாட்டேனா? அல்லது என் மகன்தான் அவளை நன்றாக வைத்திருக்க மாட்டானா? இப்போது அவன் 2 கடைகளுக்கு முதலாளி. இன்னும் நன்றாக வருவான் என்றவரை இடைமறித்தார் மல்லிகா.
என்ன அண்ணி, பேச்சு ஒரு மாதிரி இருக்கிறது. சாதனா காசுக்காக உங்கள் மகனை கட்ட ஆசைப்பட்டதாக நினைத்து விட்டீர்களோ? என் அண்ணாவின் ஆசை என்பதாலும் அண்ணாவின் மகன் ரஞ்சன் என்பதாலும் தான் இந்த திருமணத்தை செய்ய நினைத்தோம். ஆனால் உங்கள் மகனானால் ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கிறானே என்றார் அவர் ஒருவித குரூரத்துடன். அதில் சட்டென மூண்ட கோபத்தோடு, மல்லி, பேசுவதை யோசித்து பேசு. நரம்பில்லா நாக்கால் கண்டதையும் சொல்லாதே. என் மகனின் ஒழுக்கத்தில் என்ன குறை கண்டாய் நீ என்றவருக்கு ஆத்திரத்தில் குரல் படபடத்தது. சும்மா கத்தாதீர்கள் அண்ணி. நீங்கள் குரலை உயர்த்துவதால் உண்மை பொய்யாகாது. அன்றைக்கு கடைக்கு வந்தாளே அந்த பெண், அவளோடு உங்கள் மகன் கூடி குலாவியபடி இருக்கும் போட்டோக்கள் எங்களுக்கு வந்திருக்கிறது. அதை பார்த்துவிட்டும் சாதனாவை அவனுக்கு கட்டி வைக்க சொல்கிறீர்களா? அன்றே பார்த்தேனே அவளை. நாங்கள் அவ்வளவு பேரும் நின்ற போதும் கொஞ்சம் கூட அடக்கமில்லாமல், பயம் என்பதே இல்லாமல் விளக்கு ஏற்றியவள் அவள். அதை ரஞ்சனும் வேடிக்கைதானே பார்த்தான். அவளை எதிர்த்து ஒன்றுமே சொல்லவில்லையே. அப்படியான உங்கள் மகனுக்கு என் மகளை கொடுத்துவிட்டு எப்போது என் பெண்ணின் வாழ்க்கையில் அவள் நுழைவாளோ என்று பயந்து கொண்டிருக்க என்னால் முடியாது. அதனால் இந்த கல்யாணம் வேண்டாம் என்றார் அவர் உறுதியான குரலில் முடிவாக. அதை கேட்டதும் ராசமணியால் சில வினாடிகளுக்கு வாயையே திறக்க முடியவில்லை. ஒரு வழியாக தன்னை மீட்டவர் மல்லி என்று ஆரம்பிக்க, அண்ணி, இதற்கு மேல் இதை பற்றி நாம் பேச வேண்டாம். நீங்கள் என்ன சொன்னாலும் என் பெண்ணை உங்கள் மகனுக்கு தர மாட்டேன். நீங்கள் வேறு பெண்ணை பாருங்கள் என்று இடையிட்டு சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டார் மல்லிகா. தானும் பட்டென்ற தொலைபேசியை வைத்தவர், இப்போது சந்தோஷமாடா உனக்கு? சாதனாவை உனக்கு தர மாட்டார்களாம். அவள் அங்கேயும் இந்த போட்டோக்களை அனுப்பி இருக்கிறாள். இப்படி கேவலமான வேலைகளை செய்பவளோடு பழகி உன் அப்பாவின் ஆசையை மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டாயே, இப்போது திருப்தியா என்று கத்தியவருக்கு ஆக்ரோஷத்தில் உடல் நடுங்கியது. அதை கேட்டவனின் முகம் பாறையாக இறுகியது. அவன் அவளை மறுக்க, அவளானால் சாதனாவை அவனை வேண்டாம் என்று சொல்ல வைத்து விட்டாளே, பழிக்கு பழி வாங்குகிறாளா? ஆத்திரத்தில் விழிகள் சிவக்க பதில் சொல்ல முடியாமல் நின்றவனின் முழு கோபமும் சித்ராவின் மீது திரும்ப, அப்போது வெளியே செல்ல தயாராகி தன் அறையை விட்டு வெளியே வந்தாள் நித்யா. அங்கே நின்ற ரஞ்சனை ஒரு பொருட்டாகவே மதியாமல், அம்மா, நான் படத்துக்கு போகிறேன், லேட்டாகத்தான் வருவேன் என்றாள் செருப்பை மாட்டியபடி. அதை கேட்ட ரஞ்சனுக்கு இருந்த கோபத்தில் இன்னும் ஏற, அவள் தியேட்டருக்கு போகிறேன் என்கிறாள், நீங்கள் பேசாமல் இருக்கிறீர்கள். இது என்னம்மா பழக்கம்? நீங்கள் ஒன்றும் சொல்வதில்லையா என்ற தாயிடம் பாய்ந்தவன் தங்கையிடம் திரும்பி, ஒரு இடமும் நீ போக தேவையில்லை, உள்ளே போ என்றான் கடுமையான குரலில். அவனை அலட்சியமாக பார்த்து, அதை நீங்கள் சொல்ல தேவையில்லை என்று எடுத்தெறிந்து பேசியவள், அவரே பெண்களோடு ஊர் மேய்கிறார், ஒழுங்காக இருக்க துப்பில்லை, இதில் என்னை சொல்ல வந்துவிட்டார் என்று முணுமுணுத்தாள் அவனுக்கு கேட்கும் விதமாகவே. தங்கையே அவனை குத்தி காட்டியதில் உண்டான கோபம், தாயின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத இயலாமை, சித்ராவின் மீதிருந்த ஆத்திரம் என்று எல்லாமாக சேர்ந்து அவனை நிதானம் இழக்க வைக்க நித்தியின் கன்னத்தில் பளார் என்று அறைந்தான் ரஞ்சன். முளைத்து 3 இலை விடவில்லை, அதற்குள் எதிர்த்தா பேசுகிறாய் ராஸ்கல், மரியாதையாக உள்ளே போ என்றான் கடுமையான குரலில். எதிர்பாராமல் அறை விழுந்ததில் தடுமாறி அம்மா என்று கத்தியபடி சுழன்று விழப்போன மகளை ஓடி வந்து தாங்கி தன்னோடு அணைத்த ராசமணி, அவளை எதற்கு அடிக்கிறாய்? அவள் கேட்டதில் என்ன தப்பு? மூத்தது நீ ஒழுங்காக இருந்தால்தான் உனக்கு பின்னால் வருவதும் ஒழுங்காக இருக்கும். முதலில் நீ உன்னை திருத்து என்றவர் மகளையும் இழுத்து கொண்டு தன் அறைக்குள் நுழைந்து கதவை அறைந்து சாத்தினார். ஆத்திரத்தோடு திரும்பியவனின் பார்வையில் அவனோடு சேர்ந்து சிரித்தபடி நின்ற சித்ராவின் படம் கண்ணில் பட்டது. எல்லாம் இவளால் வந்தது என்று எண்ணியபடி கைபேசியை எடுத்து அவளுக்கு அழைத்தான் ரஞ்சன். தன் அறையோடு சேர்ந்திருந்த பால்கனியில் சுவரில் சாய்ந்தபடி நிலத்தில் அமர்ந்திருந்தாள் சித்ரா. கண் ஓரங்களில் நீர்க்கசிவு நிரந்தரமாகவே தங்கியிருந்தது. கைகளோ அப்பப்போ வயிற்றை தடவி பார்த்து அதன் வெறுமையை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. அன்று காலையில் ரஞ்சன் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் முள்ளாய் மாறி அவள் இதயத்தை குத்திக் கொண்டே இருந்தது.
அவளாகத்தான் அவனோடு வலிய சென்று பழகியதாக சொல்லிவிட்டானே. அதை நினைக்க நினைக்க வேதனையோடு அவமானமாகவும் இருந்தது. வண்டை நாடி மலர்கள் செல்வதில்லை என்றாலும் கொடி கொம்பைத்தானே நாடும். அப்படித்தானே அவளும் அவனை நாடியது. அதிலே தப்பென்ன? ஆனால் ஒன்று, அவன் என்ன சொன்னாலும் அவன்தான் அவளது கணவன். அதை நினைத்ததும் அவள் மனதும் உடலும் உறுதியோடு நிமிர்ந்தது. அவன் சொன்னது போல சாதனாவுடன் அவனை சேர்த்து வைத்துவிட்டு எங்கிருந்தாலும் வாழ்க என்று பாடவோ இன்னொருவனை திருமணம் செய்யவோ முடியாது. கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லி பெற்றோரை வருத்தவும் அவளால் முடியாது. அதோடு தவறை அவன் செய்ய தண்டனையை அவள் அனுபவிப்பதா? இதுவரை பட்டது எல்லாம் போதும். இனி என்ன நடந்தாலும் அவனுடன் தான் அவள் வாழ்க்கை. திடீரென கை பேசி சத்தமிட சிந்தனை கலைந்து அதை எடுத்து பார்த்தாள் சித்ரா. அழைப்பது ரஞ்சன் என்று தெரிந்ததும் அவன் எதற்காக அழைக்கிறான் என்பதை யூகிக்க முடிந்தவளின் இதழ்களில் விரக்தியான புன்னகை ஒன்று நெளிய நிதானமாக அதை எடுத்து காதுக்கு கொடுத்து ஹலோ என்றாள். கடைகளை வாங்கி இப்படி போட்டோக்களை அனுப்பினால் நான் பயந்து விடுவேன் என்று நினைத்தாயா என்று எடுத்ததுமே பாய்ந்தான் ரஞ்சன். கடைகளை வாங்கியது அப்பா, நான் இல்லை. அதோடு மனசாட்சிக்கே பயப்படாத நீங்கள் உயிரற்ற இந்த போட்டோக்களுக்கு பயப்படுவீர்கள் என்று நானும் நினைக்கவில்லை. பெண்ணாடி நீ, கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் இப்படி தரம் இறங்கி நடந்து கொள்ள எப்படி துணிந்தாய் என்று சீறினான் ரஞ்சன். காதலித்தவளை கைவிட்டுவிட்டு இன்னொருத்தியை கட்ட நினைத்த உங்களின் தரத்துக்கு என் தரம் ஒன்றும் குறைந்ததில்லை என்று அவனுக்கு பதிலடி கொடுத்தவள், என்ன உங்கள் அத்தை மகள் ரத்தினம் திருமணத்தை நிறுத்திவிட்டாளோ? அதுதான் ரஞ்சன் மச்சானுக்கு இவ்வளவு கோபமோ என்று நக்கலாக கேட்டபோது அவளுக்கும் வலித்தது. அவளை மிக இலகுவாக கழட்டி விட்டவனுக்கு சாதனா திருமணத்தை நிறுத்தியதும் கோபம் வருகிறது என்றால் அவளை விட சாதனா அவன் மனதில் அதிகமாக இடம் பிடித்திருக்கிறாளா? ஏய் என்னடி திமிரா? அவள் கல்யாணத்தை நிறுத்தினால் உன்னை கட்டுவேன் என்று நினைத்தாயா? யாரை கட்டினாலும் உன்னை கட்ட மாட்டேன் என்றவனின் கடினப்பட்ட பேச்சில் அவளின் இமையோரங்கள் நனைந்தது. இப்படி சொல்லும் அளவுக்கு அவள் செய்த பிழை என்ன? எந்த விதத்தில் அந்த பச்சோந்தி சாதனாவை விட அவள் தாழ்ந்து போனாள்? அவன் பேச்சு மனதை வாள் கொண்டு அறுத்த போதும், உங்களுக்கு உங்கள் தங்கையின் வாழ்க்கை முக்கியம் இல்லை போலவே ரஞ்சன், அவளுக்கு என்னவானாலும் பரவாயில்லையா என்று எள்ளலோடு கேட்டாள் சித்ரா. அவளுக்கு என்ன பிரச்சனை? அவள் நன்றாகத்தான் வாழ்வாள், வாழ வைப்பேன் என்று உருமினான் அவன். நவீனுக்கு இந்த போட்டோக்களை அனுப்பி அண்ணாவே இப்படி என்றால் தங்கை எப்படி இருப்பாள் என்று கேட்கவா என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பே, என்னடி மிரட்டுகிறாயா? அப்படி அனுப்பிப்பார், நாட்டக்கிறதே வேறு. நித்தியின் திருமணத்திற்கு ஏதாவது கெடுதல் நடந்தது, நீ தொலைந்தாய் என்றான் ஆத்திரமும் வெறுப்புமாக. நீங்கள் என் வாழ்க்கையை கெடுக்கலாம், ஆனால் உங்கள் தங்கிக்கு ஒன்று என்றால் மட்டும் கோபம் வருகிறதோ? எனக்கு தேவை உங்களோட திருமணம், அது நடக்க வேண்டும். இல்லையானால் நவீனுக்கு இன்னும் பணக்கார வசதியான வீட்டு பெண்ணை நானே பேசி முடிப்பேன். அவனும் உங்களைப் போல பணத்துக்காக பிணமாக கூடியவன் தானே, செய்யவா? அதை கேட்டதும் ஒரு நொடி அதிர்ந்து நின்றான் ரஞ்சன். எதற்கும் அசையாத அவனை அசைத்து பார்த்தது அவள் பேச்சு. தன்னை மட்டுமே தாக்குவாள் என்று அவன் நினைக்க அவளோ தங்கை வரைக்கும் பாய்ந்தது அவன் சற்றும் எதிர்பாராதது. ஆத்திரம் மேலோங்க, என்னடி உன் பணத்திமிரை காட்டுகிறாயா? நான் தான் நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டேனே, பிறகும் எதற்கு அலைகிறாய்? ஒதுங்க வேண்டியதுதானே? உலகத்தில் வேறு ஆண்களே இல்லையா உனக்கு? அவர்களில் ஒருவனை கட்டிக்கொள் என்றவனின் பேச்சில் வெகுண்டது சித்ராவின் மனம். ஆமாம், பணத்திமிரைத்தான் காட்டுகிறேன். புது பணக்காரன் நீங்களே இவ்வளவு ஆடும்போது நான் நிரந்தர பணக்காரி எவ்வளவு ஆடுவேன் என்று அவனுக்கு குறையாத ஆத்திரத்தோடு கேட்டவள், வேறு ஒருவனை கட்டி நீங்கள் எனக்கு செய்த துரோகத்தை நான் அவனுக்கு செய்யவா? உங்களோடு பழகியதை மறைத்து அவனோடு வாழ்வதற்கு என்ன பெயர் ரஞ்சன்? என்றாவது நடந்தவைகள் அவனுக்கு தெரிய வந்தால் பிறகு நரக வாழ்க்கைதானே. இதுதானே உங்களைப் போன்ற நய வஞ்சகர்களை காதலித்து ஏமாந்து போன பல பெண்களின் நிலை. ஏமாற்றப்பட்ட பெண்கள் திரும்பி அடித்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் உணர வேண்டாமா? அழுது கரையாமல் பெண்கள் நிமிர்ந்து நின்றால் என்னாகும் என்று தெரிய வேண்டாமா?
என்று ஆவேசமாக கேட்டாள் சித்ரா. அதற்கு அவன் என்னவோ சொல்ல வரவும், நிறுத்துங்கள் ரஞ்சன், இனி நீங்கள் பேச ஒன்றும் இல்லை. நான் சொல்வதை மட்டும் கேளுங்கள். முழுக்க நனைந்த பிறகு எனக்கு முக்காடு தேவையில்லை. என் கழுத்தில் நீங்கள் தாலியை கட்டினால் உங்கள் தங்கையின் வாழ்க்கை பிழைக்கும். இல்லையானால் நடப்பவற்றுக்கு நான் பொறுப்பில்லை. அவள் வாழ்க்கை மட்டுமல்ல, எல்லாமே என்று அந்த எல்லாமேயை அழுத்தி சொன்னவள், எனக்கு இன்று இரவே உங்கள் முடிவு தெரிய வேண்டும். இல்லையானால் நாளை காலை நான் என்ன செய்ய நினைக்கிறேனோ அத்தனையையும் செய்து முடிப்பேன் என்றவள் முதலாக அவனோடு பேசுகையில் தானாக கைபேசியை அணைத்தாள். துண்டிக்கப்பட்ட கைபேசியையே கொலை வெறியுடன் வெறித்து கொண்டிருந்தான் ரஞ்சன். எவ்வளவு திமிர் அவளுக்கு என்ற எண்ணுகையிலேயே அவன் கைபேசி மீண்டும் ஒலி எழுப்பியது. திரும்பவும் எதற்கு அழைக்கிறாள் என்றபடி பார்க்க சுகந்தனின் இலக்கங்களை காட்டியது அது. என்னடா என்ற சித்ராவின் மேல் இருந்த கோபத்தில் எரிந்து விழுந்தான் ரஞ்சன். சில நொடிகள் அமைதியில் கழிய, கொஞ்சம் கடைக்கு வந்துட்டு போ என்றான் சுகந்தன். ஏன், எதற்கு? நீ முதல்ல கடைக்கு வா. ஏன், கடைக்கு வந்தால்தான் சொல்வாயா? இப்போதே சொல்லு என்று எரிந்து விழுந்தவனின் பேச்சை கேட்காமல் அழைப்பை துண்டித்தான் சுகந்தன். வர வர எல்லோருக்கும் திமிர் கூடிவிட்டது என்று பல்லை கடித்தவன் கடைக்கு சென்றான். உள்ளே நுழைந்தவனை கண்டதும், நாங்கள் பழையபடி ஒர்க் ஷாப்புக்கே வேலைக்கு போகப் போகிறோம் ரஞ்சன் என்றனர் சுகந்தனும் ஜீவனும் ஒருங்கே. அதை கேட்டதும் ஆத்திரம் தலைக்கேற, டேய், இருக்கிற எரிச்சல் போதாது என்று நீங்களும் எரிச்சலை கிளப்பாதீங்கடா. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இங்கே என்ன குறை? ஏன் திரும்ப அந்த குப்பைக்குள்ளேயே போகிறோம் என்கிறீர்கள் என்று கேட்டான் ரஞ்சன். அந்த வேலை குப்பை என்றாலும் எங்கள் மனம் வெள்ளையாகத்தான் இருந்தது சட்டென்று சொன்னான் ஜீவன். அவனை கூர்ந்தன ரஞ்சனின் கண்கள். என்னடா பேச்சு ஒரு மாதிரி இருக்கிறது? ஏன், இங்கே உங்கள் மனதுக்கு என்ன நடந்தது? உன் கடையில் நிற்க மனம் குத்துதுடா. நீ செய்கிற பாவத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அன்றைக்கு சித்ரா அழுது வீங்கிய முகத்தோடு வந்ததை பார்க்க அவளின் நிலைக்கு நாங்களும் ஒரு காரணமோ என்று மனம் சொல்கிறது. எங்களுக்கும் அக்கா தங்க இருக்கிறார்கள் ரஞ்சன். பெண் பாவம் பொல்லாததுடா. அவளுக்கு துரோகம் செய்தால் நிச்சயம் நீ அனுபவிப்பாய் என்றான் சாபம் கொடுப்பது போன்று. அதை கேட்ட ரஞ்சனின் முகம் கல்லாக இறுகியது. நண்பனுக்கே சாபம் கொடுக்கும் மிக நல்ல நண்பன்தான் நீ. அதை கேட்டு அசராது, அதே நண்பன் நியாயப்படி நடந்தால் உயிரையும் கொடுக்க தயங்காத நண்பன் தாண்டா நான் என்றான் ஜீவன். நீ செய்வது எல்லாம் நியாயமற்ற செயல்கள். செய்யாதே என்று நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாய். அந்த நிலையை நீ தாண்டி விட்டாய். நீ கஷ்டப்பட்ட போது உன்னை கைவிட்ட சொந்தம்தான் இப்போது உனக்கு பெரிதாக போய்விட்டது. அதனால் தான் நாங்கள் இங்கிருந்து விலகிக் கொள்கிறோம். உன் விருப்பப்படியே நீ இரு என்றான் சுகந்தன் தெளிவான குரலில். அதை கேட்டவனுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. அவள் இங்கேயும் வந்து நடித்தாளா? அவள் பேச்சை நம்பி அவளுக்காக என்னையே தூக்கி எறிகிறீர்கள் இல்லையா என்றவனை கண்டிப்புடன் பார்த்தனர் நண்பர்கள். உன் பேச்சிலிருந்தே புரிகிறது அவளை நீ புரிந்து வைத்திருக்கும் லட்சணம். இதுவரை உன்னை பற்றி குறையாக எங்களிடம் சித்ரா எதுவுமே சொன்னதில்லை. அப்படியே அவள் எது சொன்னாலும் நம்பும் அளவிற்கு நாங்களும் முட்டாள்கள் இல்லை. நாங்களும் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். உன்னை போல எங்களையும் மனசாட்சி இல்லாதவர்கள் என்று நினைத்து விட்டாய் போல என்றான் ஜீவன் ஆத்திரத்தோடு. அவனுக்கு அன்று கலங்கிய விழிகளும் கசங்கிய முகமுமாக அழுகையை அடக்கியபடி அவனை திரும்பி பார்த்து சிரித்த சித்ரா கண்ணுக்குள்ளேயே நின்றாள். அந்த அருமையான பெண்ணின் வாழ்க்கையையும் கெடுத்து தன் வாழ்க்கையையும் கெடுக்கிறான் ரஞ்சன் என்கிற கோபம் இருந்தது. நேற்று வந்த அவளுக்காக என்னையே இப்படி தூக்கி எறிய எப்படிடா உங்களால் முடிந்தது என்ற வேதனையோடு கேட்டவனை நண்பர்கள் இருவரும் முறைத்தனர். அவள் யாரோ ஒருத்தி இல்லை, எங்கள் தங்கை என்று முதலே சொல்லிவிட்டோம். அதோடு உன்னை உயிராக காதலிப்பவள். எங்கே எங்களை நேராக பார்த்து சொல்லு, அவள் உன்னை காதலிக்கவில்லை என்று ஜீவன் கேட்டபோது ரஞ்சனால் பதில் சொல்லவே முடியவில்லை. நீ அவளை விரும்பவில்லை, உன் மனதில் அவள் இல்லை என்று ரஞ்சனின் விழிகளை கூர்ந்தபடி சுகந்தன் கேட்டபோது பார்வையை திருப்பிக் கொண்டான் ரஞ்சன். ஆழ் மனதில் புதைத்து விட்டதாக அவன் நினைத்தவைகளை அவர்கள் தோண்டி எடுப்பது போல் தோன்றியது. அமைதியாக நின்றவனை பார்த்ததும் ஜீவனுக்கு பற்றி கொண்டு வந்தது. பாருடா சுகந்தா,
எப்படி கல்லு மாதிரி நிக்கிறான்னு. இவனெல்லாம் ஒரு மனுஷன். அது சரி, அவளை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே காதலிக்கிற மாதிரி நடித்தவன் தானே நீ என்ற ஜீவனை சட்டென்று திரும்பி பார்த்த ரஞ்சனின் விழிகளில் பெரும் வலி ஒன்று வந்து போனது. போதும்டா, நிப்பாட்டு என்றவன் கடையை விட்டு வெளியேறி போக, நாங்கள் நாளையிலிருந்து கடைக்கு வரமாட்டோம் என்றான் சுகந்தன் குரலில் உறுதியுடன். அவர்கள் இருவரையும் திரும்பி பார்த்து பலமாக முறைத்துவிட்டு சென்றான் ரஞ்சன். சென்றவனுக்கோ செல்வதற்கு என்று ஓரிடம் கூட இந்த உலகத்தில் இல்லை என்பது போல் தோன்றியது. அந்த அளவுக்கு இந்த உலகமே அவனுக்கு அந்நியமாகி போனது போன்ற ஒரு மாயை அவனை வாட்டியது. 2 கடைகளுக்குமே போக பிடிக்கவில்லை. ஒன்றில் சுகந்தனும் ஜீவனும் அவனை வறுத்து எடுத்தனர் என்றால், அடுத்த கடைக்குள் நுழைந்தாலே அவன் மனக்கண்ணுக்குள் சித்ரா வந்து நின்றாள். வீட்டுக்கும் போக பிடிக்கவில்லை. அங்கே தனக்காக யாருமே இல்லை என்று மனம் விரக்தி கொண்டது. தன்னுடைய போராட்டம் எல்லாம் யாருக்காக அல்லது எதற்காக என்கிற கேள்வி எழுந்தது. ஒரு மரத்தடியின் கீழ் வண்டியை நிறுத்தியவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அந்த மதிய நேரத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தவனின் விழிகள் அங்கே ஒளிந்து கொண்டு அவனை வேடிக்கை பார்க்கும் தந்தையை தேடின. நீங்கள் உயிருடன் இருந்திருக்க எனக்கு இந்த போராட்டம் வந்திருக்காதே அப்பா. இப்போது பாருங்கள், எல்லோருக்கும் நான் கெட்டவனாகி போனேன். என் நண்பர்கள் என்னை ஏமாற்றுக்காரன் என்கிறார்கள். கண்ணன் அண்ணா நஞ்சு கெட்டவன் என்கிறார். நித்தி அவளை திருத்தும் தகுதி இல்லாதவன் நான் என்கிறாள். அம்மா என்னை பொறுப்பில்லாதவன் என்கிறார். யாழி நய வஞ்சகன் என்கிறாள். உங்களுக்கும் என்னை பிடிக்கவில்லையாப்பா என்று மானசீகமாக தந்தையோடு உறவாடியவனின் விழி ஓரங்களில் கண்ணீர் பூத்தது. அவரின் இழப்பு நீண்ட நாட்களுக்கு பிறகு பல மடங்காக அவனை தாக்கியது. அவர் இருந்திருக்க அவனும் படித்திருப்பான், நல்லதொரு வேலைக்கு சென்றிருப்பான், காதலித்தவளையே கைப்பிடித்தும் இருந்திருப்பான். அவர் இல்லாமல் போனதால் தானே அவரின் ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்கிற நிலை அவனுக்கு வந்தது. தந்தை இருந்திருக்க தன் மனதை அவரிடம் சொல்லி அவரை அவன் சமாதானப்படுத்தி இருப்பானே. தன் குடும்பத்தை தாங்க வேண்டிய கட்டாயமும் நல்ல நிலைக்கு வந்தே ஆக வேண்டும் என்கிற உத்வேகமும் அதற்காக எதையோ செய்ய வேண்டிய நிலையும் வந்ததற்கு காரணம் அவர் இல்லாததுதானே. ஆனால் அவன் அப்படி முன்னேறியதிலும் அர்த்தம் இல்லாமல் போய்விட்டதே. அம்மாவையும் தங்கையையும் சொந்தங்கள் மதிக்கும் இடத்தில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராது கஷ்டப்பட்டவன் இன்று அவர்கள் முன்னாடியே குற்றவாளியாக நிற்கும் நிலை வந்துவிட்டதே. எல்லோருக்கும் அவன் குற்றவாளி என்றால் யாருக்காகத்தான் இதையெல்லாம் செய்தான்? அவனுக்காகவா? இல்லையே. இனி என்ன செய்வது? யாருக்காக எதை செய்வது? அவன் முடிவு அவன் கையில் இல்லை போல தெரிந்தது. ஆனாலும் எதற்காகவும் யாருக்காகவும் இன்றைய அவன் நிலையை இழக்கவோ பழைய நிலைக்கு திரும்பவோ அவன் தயாராக இல்லை. அந்த எண்ணம் வலுவாக அவனில் வேர் ஊன்றிய போதும் சித்ராவை மறுத்தால் அவள் எதுவும் செய்வாள் என்பதும், அன்று கடையில் அவள் சும்மா சவால் விடவில்லை என்பதும் இப்போது மிக நன்றாகவே புரிந்தது. மீண்டும் வானத்தை நிமிர்ந்து பார்த்து, சாரிப்பா, நீங்கள் ஆசைப்பட்ட எதையுமே நான் நிறைவேற்றவில்லை. வைத்தியராக முடியவில்லை. நீங்கள் வாங்கி தந்த வண்டியை கூட காப்பாற்ற முடியவில்லை. சாதனாவை கட்டி நீங்கள் உயிராக நேசித்த உங்கள் உறவுகளை ஒன்றாக சேர்ப்போம் என்று நினைத்தேன். அது கூட முடியவில்லை. உங்கள் பிள்ளைக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள். நித்தியின் திருமணமாவது உங்கள் விருப்பப்படி நடக்க வேண்டும் அப்பா என்று நெஞ்சடைக்க அவரோடு பேசியவன் மனதளவில் மிக நன்றாகவே நொந்திருந்தான். அன்று முழுவதும் உணவின்றி மனதில் நிம்மதியின்றி உறவுகள் அனைத்தும் இருந்தும் அனாதையை போன்று அந்த வீதியோரத்து மரத்தடியிலேயே நின்றவன் ஒரு முடிவுக்கு வந்து சித்ராவுக்கு அழைத்தான். அவள் அந்த பக்கம் எடுத்ததும், திருமணத்துக்கு சம்மதிக்கிறேன் என்றான் ஓய்ந்து தோற்று போன குரலில். அந்த குரல் சித்ராவின் உயிரின் ஆழம் வரை நுழைந்து அவளை பாதித்தது. ரஞ்சன் என்றாள். அடுத்து என்ன கேட்பது என்று தெரியாது. அவனை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவளே அவள்தான் என்கிற ஆத்திரம் மேலோங்க. ஆனால் ஒன்று, நீ வென்று விட்டதாக மட்டும் நினைக்காதே. இவனை ஏண்டா கட்டினோம் என்று நினைப்பாய். நினைக்க வைப்பேன். எவ்வளவு பிடிவாதம் உனக்கு! பார்க்கலாம். முதலில் மனைவியாக வீட்டுக்கு வா.
பிறகு வாழ்நாள் பூராவும் கஷ்டப்படுவாய் என்று உக்கிரமாக உருமியவன் கைபேசியை அணைத்தான். அதை கேட்ட சித்ராவின் விழியோரங்கள் கண்ணீரில் நனைந்தன. அவனின் சம்மதம் அவளுக்கு சற்றேனும் மகிழ்ச்சியை கொடுக்கவே இல்லை. அதே போல வேறு வழியின்றி அவன் சம்மதித்ததும் அதை சொல்கையில் அவன் குரலில் தொனித்த வலியையும் உணர்ந்தவளுக்கும் வலித்தது. ஆனால் எதற்காகவும் எதையும் மாற்ற முடியாதே. ஒரு பெருமூச்சினை வெளியேற்றியபடி தந்தையிடம் விஷயத்தை சொல்ல அவள் எழுந்தபோது மீண்டும் அலறியது அவள் கைபேசி. அழைத்தது ரஞ்சன். இவன் எதற்கு மீண்டும் அழைக்கிறான் என்று எண்ணியபடி அவள் அதை காதுக்கு கொடுக்க, உன் அம்மா அப்பாவிடம் சொல்லி வை, சீர் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன் என்கிற பெயரில் என் வீட்டுக்கு ஒரு உப்பு கட்டி கூட வரக்கூடாது என்று மீண்டும் உரிமைவிட்டு வைத்தான் ரஞ்சன். இந்து சமுத்திரத்தின் நித்திலம் என போற்றப்படும் இலங்கையின் மிக பெரிய நதியான மகாவலி கங்கை கடலுடன் கலக்கும் அற்புத இடமே திருகோணமலை. அப்படியான வளம் கொழிக்கும் திருகோணமலையில் அருள்மிகு இறைவியார் மாதுமை அம்பாளுடன் வீற்றிருக்கும் திருக்கோணேஸ்வர பெருமானை ராமேஸ்வர கரையில் இருந்து அகக்கண்ணால் கண்டு மகிழ்ந்து கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணா மாமலை அமர்ந்தாரே என்று பாடியிருக்கிறார் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார். அவ்வாறு 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் உள்ளத்திலும் முகத்திலும் கலக்கம் மட்டுமே முதன்மையாக நிறைந்திருக்க நின்றிருந்தனர் சந்தானம் குடும்பத்தினர். சந்தானத்தின் முகம் உணர்ச்சிகளை காட்டாதிருக்க லட்சுமியின் மனமோ இந்த திருமணம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என்று அருள்மிகு கோணேஸ்வர பெருமானை வேண்ட எளிமையாக அமைக்கப்பட்டிருந்த மணமேடையில் அமர்ந்திருந்தனர் சித்ராவும் ரஞ்சனும். ஒரே மகளின் திருமணம் தான் நினைத்தது போல் நடக்கவில்லையே என்கிற ஏமாற்றம் மனம் முழுவதும் நிறைந்து கிடந்த போதும் முடிந்தவரை மகளுக்கு அழகிய பட்டுச்சேலை சிறப்பான நகைகள் அணிவித்து மிக அழகாக அலங்கரித்து விட்டிருந்தார் லட்சுமி. ஆனாலும் அவள் முகமோ வெயிலில் வாடிய தாமரையாய் மலர்ச்சியின்றி கிடந்தது. ரஞ்சனின் முகம் பாறையை போன்று இறுகி கிடந்தது. அவன் பக்க ஆட்கள் என்று சுகந்தன், ஜீவன், கண்ணன் மட்டுமே நின்றிருந்தனர். சித்ராவை திருமணம் செய்ய போகிறேன் என்று சொன்னதும் தாம் தூம் என்று குதித்த ராசமணி தன் சொல்லை கேட்காத மகனின் திருமணத்துக்கு வர மறுத்துவிட்டார். தாயோடு நித்தியும் சேர்ந்து கொண்டாள். ஆக மொத்தம் சந்தானம், லட்சுமி, கண்ணன், ஜீவன் மற்றும் சுகந்தன் என்று 5 குழுமி நிற்க ஐயர் மந்திரத்தை சொல்ல பொன் தாலியை கையில் ஏந்தியபடி சித்ராவை பார்த்தவனின் விழிகள் நெருப்பை வெறுப்போடு கக்கின. அவள் நினைத்ததை சாதித்து விட்டாளே என்று பெரும் சினம் கொண்டது அவன் மனம். சித்ராவின் விழிகளோ நிலம் நோக்கி இருக்க அழுகையை அடக்கியதில் விடைத்த மூக்கும் துடித்த இதழ்களுமாக இருந்தவளின் நெஞ்சோ வெடித்து விடும் போன்று துடித்து கொண்டிருந்தது. அவளது சங்கு கழுத்தில் அவன் தாலியை கட்ட எவ்வளவு தடுக்க முயன்றும் முடியாமல் அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தோடியது. அவள் மணி வயிற்றில் உதித்த முத்தை இழந்தல்லவா இந்த தாலியை அவனிடமிருந்து வாங்குகிறாள். அது இருந்திருந்தால் குழந்தை மட்டுமே என் வாழ்க்கைக்கு போதும் என்று ஒதுங்கி இருப்பாளே. தாலியின்றி அம்மா இருக்கக்கூடாது என்று எண்ணித்தான் தன் உயிரை கொடுத்து தாயின் மானத்தை காத்ததோ அவள் செல்வம். நான் செய்த தவறுக்கு நீ பலியாகி போனாயா? அவள் மடியில் தவழ மறுத்து சென்றுவிட்ட அந்த தளிரோடு மனதால் பேசியவளின் மார்பு தாங்குணா வேதனையில் துடி துடித்தது. கண்ணீர் வடிப்பவளை பார்த்த அவளின் தாய் தந்தையரின் மனமோ இரத்த கண்ணீரை வடிக்க கையால் ஆகாத்தனத்துடன் அட்சதையை தூவி மகள் நன்றாக வாழ வேண்டும் என்று உளமாற வாழ்த்தினர். அந்த இடத்தில் அவர்களால் முடிந்தது அது மட்டுமே. ரஞ்சனுக்கோ அவளை பார்க்க ஆத்திரத்தோடு எரிச்சலும் கூடவே வந்தது. பின்ன அவ்வளவு பிடிவாதம் பிடித்து அவனை தாலியை கட்ட வைத்தவள் எதற்கு கண்ணீர் வடிக்க வேண்டும்? வெற்றி களிப்பில் துள்ளி குதிக்காமல் எதற்கு நடிக்கிறாள்? குனிந்திருந்த அவளை பார்த்து முறைத்துவிட்டு வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டான். அடுத்தடுத்த சடங்குகள் அனைத்தும் ஒருவித இயந்திரத்தனத்துடன் முடிவடைய கண்ணன், ஜீவன் மற்றும் சுகந்தன் மூவரும் ரஞ்சனை அழைத்து திருமணத்துக்கு வாழ்த்தினர். பதிலேதும் சொல்லாமல் கல்லாக நின்றவன்
எல்லாம் முடிந்து விட்டது என்றால் புறப்படலாம் என்றான், யாரையும் பாராது. அன்று சித்ராவுக்கு அழைத்து திருமணத்திற்கு சம்மதம் சொன்னவன் அப்படியே சுகந்தனுக்கும் அழைத்த விஷயத்தை சொல்லி, இனி நீங்கள் கடையை விட்டு போக தேவையில்லை என்றும் சொல்லியிருந்தான். அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்த அதை கேளாது கைபேசியை அணைத்தவன் அதன் பிறகு அந்த கடைக்கு செல்லவும் இல்லை, அவர்களோடு பேசவும் இல்லை. ரஞ்சன், புறப்படலாம் என்றதும் பரபரப்பான லட்சுமி, நாங்கள் முன்னால் போகிறோம், கண்ணன் எல்லோரையும் அழைத்து கொண்டு நீ பின்னால் வா என்றார். அவருக்கு மகளின் திருமணம் நடந்து விட்டதில் ஓரளவுக்கு மனம் சமாதானமாகி இருந்தது. முதலில் ரஞ்சன் மகளுக்கு கணவனாக வருவதில் உடன்பாடு இல்லாத போதும் மகளின் பிடிவாதத்தையும் அதற்கு ஆதரவாக நின்ற கணவரையும் பார்த்துவிட்டு அமைதியாகிவிட்டார் லட்சுமி. இப்போது அவன் அவரது மருமகன் என்பதை விட மகளின் கணவன் என்பதே முதன்மையாக தெரிந்தது அந்த தாய்க்கே. அவனுக்கான சகல மரியாதைகளையும் குறைவின்றி செய்தால் மகளை நன்றாக பார்த்து கொள்வான் என்று எதிர்பார்த்தது அவரது தாய் உள்ளம். எனவே அனைத்து சடங்குகளையும் தன்னால் முடிந்தவரை சிறப்பாக முடிக்க நினைத்தார் அவர். ஆனால் ரஞ்சனோ மாமியாரின் கூற்றுக்கு எந்த பதிலையும் சொல்லாது சித்ராவின் காதோரமாக குனிந்து, நான் என் வீட்டுக்கு போகப் போகிறேன், என் மனைவியாக உனக்கு வர விருப்பம் இருந்தால் இப்போதே வா, இல்லையானால் என்றும் வராதே என்றான் அழுத்தமான குரலில். அவனை நிமிர்ந்து பார்த்தாள் சித்ரா. உறுதியாய் அவளது விழிகளை சந்தித்த அவன் விழிகளை பார்த்துவிட்டு தகப்பனின் புறம் திரும்பியவள். அப்பா, நாங்கள் இப்படியே இவரின் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் நம் வீட்டுக்கு கிளம்புங்கள் என்றாள். என்னம்மா இப்படி சொல்கிறாய், முறைப்படி என்று ஆரம்பித்த லட்சுமியை சந்தானத்தின் பார்வை அடக்கியது. நாங்களே உங்களை கொண்டு வந்து விடுகிறோமே ரஞ்சன், இனியாவது உங்கள் அம்மாவிடமும் நாங்கள் பேசுவதுதானே முறை என்று மகளிடம் அல்லாமல் ரஞ்சனிடமே நேரடியாக கேட்டார் சந்தானம். திருமணத்திற்கு அவன் சம்மதம் சொன்னதும் உன் வீட்டில் வந்து பேசுகிறோம் என்று சந்தானம் சொன்னதற்கு உறுதியாக மறுத்துவிட்டிருந்தான் ரஞ்சன். இனியாவது சம்பந்தி அம்மாவுடன் பேசுவோம் என்று அவர் நினைக்க அவர் விழிகளை நேராக நோக்கி, இல்லை அங்கிள், இப்போதைக்கு வேண்டாம், பிறகு ஒரு நாள் வீட்டுக்கு வாருங்கள், இப்போது நாங்கள் மட்டுமே கிளம்புகிறோம் என்றான் அவன். அதற்கு மேலும் அவனை வற்புறுத்தாத சந்தானம், சரிப்பா, கவனமாக போய் வாருங்கள் என்றபடி மகளை பார்த்தார். கம்பீரமாக காட்டிக்கொள்ள முயன்று அதிலே தோற்றுப்போன அந்த தந்தையின் விழியோரங்கள் மெலிதாக கசிந்தன. அவர் வீட்டின் இளவரசி இன்று ஒருவனுக்கு மனைவியாகி இன்னொரு வீட்டுக்கு மருமகளாக போகப் போகிறாள். சொத்து சுகம் என்ற எத்தனையோ அவளுக்காக சேர்த்து வைத்திருந்த போதும் அவளை சீரும் சிறப்புமாக வழியனுப்ப முடியாத நிலையில் நிற்கும் தன்னையே நொந்து கொண்டது அவர் மனம். தந்தையின் மனவேதனையை மிக நன்றாக புரிந்து கொண்ட சித்ரா அவளுக்கும் அவருக்குமான தூரம் 2 அடியாக இருந்த போதும் ஓடி வந்து அவரது தோள் சாய்ந்து, நன்றிப்பா என்றாள் அழுகையில் குரல் உடைய. அந்த நன்றி எதற்காக சொல்லப்பட்டது? அவள் செய்த பிழையை பொறுத்து அவளுக்காக பாடுபட்டாரே, அதற்கா? அவனையே திருமணம் செய்ய போகிறேன் என்று அவள் சொன்ன போதும் அவளுக்காக நின்றாரே, அதற்கா? அல்லது இப்போது ரஞ்சனின் எண்ணத்தை அவள் வாய்மொழியாக சொன்னபோது அதை உணர்ந்து தூண்டி துருவாமல் மகளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டு நிற்கிறாரே, அதற்கா? எதற்காக இருந்தாலும் அவரை போன்ற ஒரு தந்தை கிடைக்க அவள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அவருக்காக தானும் தான் அவனோடு மிக நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற லட்சியம் எழுந்தது அவள் மனதில். மகளின் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து விட்டவர், சந்தோஷமாக இருடா என்றார் நெகிழ்ந்து விட்ட குரலில். லட்சுமிக்கோ சொல்லவே தேவையில்லை. கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது. சேலை முந்தானையால் துடைக்க துடைக்க பெருகியது. ஒரே ஒரு செல்ல மகள் இன்று புகுந்த வீடு செல்கிறாள். ஊரே கூடி அவளை வாழ்த்தி அனுப்ப வேண்டிய நேரத்தில் இப்படி தனியாக செல்கிறாளே என்று தவித்தார். அங்கே கோணேஸ்வர பெருமானுடன் சாந்தமே வடிவாய் வீற்றிருந்த மாதுமை அம்பாளை பார்த்து, என் மகளுக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்தாயே என்று உருகி வேண்டியது அவர் உள்ளம். தாய் தந்தையரின் பாதம் பணிந்து வணங்கி எழுந்த சித்ரா கண்ணனின் காலில் விழவும் தவறவில்லை.
கண்ணனோ அதை எதிர்பாராததில் திக்கு முக்காடி போனார். ஒரு வேலைக்காரனாக இல்லாமல் தன்னையும் சகோதரனாக மதித்தவளின் செயலில் அவர் கண்களும் கலங்கிவிட அவசரமாக குனிந்து அவளை தூக்கிவிட்டவர், சீரம் சிறப்புமாய் வாழ வேண்டும் சித்து என்றார் நெகிழ்ந்துவிட்ட குரலில். இதழ்களில் புன்னகையும் விழிகளில் கண்ணீருமாக எல்லோரிடமும் தலையசைத்து விடை பெற்றவள் தன் கணவனாகிவிட்டவனை பின்பற்றி சென்றாள். அவள் செல்லும் வரை அழுகையை அடக்கியபடி நின்ற லட்சுமி அதற்கு மேலும் தாங்க முடியாமல் கணவரின் தோள் சாய்ந்து வெடித்து அழுதார். தொண்டை குழி அடைத்து விட்டதில் வாய் வார்த்தையாக தேற்ற முடியாமல் மனைவியின் தோளை ஆதரவாக அணைத்து கொண்ட சந்தானத்தின் விழிகளும் கசிந்திருந்தன. அவர்கள் அருகே வந்த ஜீவன், ஆன்டி, நல்ல நாளும் அதுவுமா அழாதீர்கள். சித்து சந்தோஷமாக வாழ்வாள். ரஞ்சன் கட்டாயம் வாழ வைப்பான். அவனுக்கு அவன் அப்பா என்றால் உயிர். அதனால் தான் சில பைத்தியக்கார வேலைகளை செய்ய பார்த்தான். மற்றபடி அவன் மிக மிக நல்லவன் ஆன்டி. அவனை எங்களுக்கு சிறு வயதிலிருந்தே தெரியும். அங்கிளையும் கேட்டு பாருங்கள். அவன் நல்லவன் ஆன்டி. அதைவிட சித்துவின் மனதிற்கு அவள் கட்டாயம் நன்றாக வாழ்வாள் என்றான் அவர்கள் இருவரையும் அறிந்தவனாக. மெல்ல கண்களை துடைத்து கொண்ட லட்சுமி, உன் வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும் தம்பி. எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை. நான் சும்மா அவள் முதுகில் தட்டினாலே இவர் கத்துவார். அங்கு போய் என்ன செய்ய போகிறாளோ? அவள் மாமியார் எப்படி நடத்துவாரோ? ரஞ்சன் பாசமாக இருந்தாலாவது அவர் பார்த்து கொள்வார் என்று நினைக்கலாம். இங்கே அந்த தம்பியும் கோபமாக இருக்கிறதே. என் பிள்ளை என்ன செய்ய போகிறாளோ தெரியவில்லை என்று வேதனையோடு சொன்னவரின் கைகள் மகளின் நல்வாழ்க்கையை யாசகமாக ஏந்தின. அந்த கோணேஸ்வர பெருமானை பார்த்து, இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.